யூதர்களாக இருப்பவர்கள், அந்த மண்ணுக்கு உரிமை கோருகிறவர்கள், இது எங்களுக்கு கடவுளால் அன்பளிக்கப்பட்ட ஒரு இடம் என்பதை சொல்கிறது. பைபிளிலும் இருக்கிறது, தோராவிலும் இருக்கிறது, அதிடத்தில் அல்குரானிலும் இருக்கிறது. இந்த கருத்து தொடர் உங்களுடைய நிலைப்பாடு? இது உண்மையிலே ஒரு தனியாக நாங்கள் பேச வேண்டிய விஷயம். என்றால் வரலாற்றிலே எப்பொழுது இங்கே யூதர்கள் வந்தார்கள், இப்போ இருக்கின்ற பலஸ்தீனிய அரேபியர்கள் எப்பொழுதிருந்து அங்கே இருக்கின்றார்கள், மத்திய கிழக்கு கரையோரத்தில் தான் இந்த பிராந்தியம் இருக்கிறது. நீண்டு ஒடுங்கி இருக்கின்ற இந்த பிராந்தியம் 26 சதுர கிலோமீட்டர் பரப்பிக் கொண்ட இந்த பிராந்தியம் எங்கே இருக்குன்னு சொன்னால், ஒரு பக்கம் மேலுக்கு சிரியாவும் லெபனானும் இருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோர்தான் இருக்கின்றது, மேற்கு பக்கத்தில் மத்திய தரைக்கடல் இருக்கிறது. அந்த மத்திய தரை கடல் கரையோரங்களில் வாழ்ந்த கன்ஆன் என்கின்ற ஒரு பண்டைய ஒரு 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 குலக்குழு, ஒரு ட்ரைப் தான். அதுதான் காலான் தேசம் என்று வந்ததா? கன்ஆன் தேசம். அந்த கனான், அதாவது பலஸ்தீனத்துடைய பேர் வந்து கனான். பலஸ்தீன் அதுக்கு பேர் வைத்தவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 315 ரோமர்கள். இதில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு சமூகம் அந்த மத்திய தரை கடல் கரையோரங்களிலிருந்து உள்ளுக்கு குடியேறினார்கள். அப்படி குடியேறிய பிரதேசத்தை வரலாற்றிலே கன்ஆன் என்று அது அறியப்படுகிறது. ஏன் கன்ஆன் என்று அறியப்படுகிறது என்றால், அந்த சென்று முதலில் குடியேறிய கூட்டம் கன்ஆனியூன் என்று அரபுல சொல்வார்கள், இங்கிலீஷில் கனான்ஸ் என்று சொல்வார்கள். அது அவர்கள் யார் என்றால், இன்று பலஸ்தீனத்தில் மெஜாரிட்டி ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன், மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம், காசா, இது எல்லாவற்றிலும் கூட்டி புறக்கி நீங்கள் அரேபியர்கள் எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே 7 மில்லியன் இருக்கிறாங்க, 70 லட்சம். யூதர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க? 63 லட்சம் தான் இருக்கிறாங்க. இன்னும் மெஜாரிட்டி. இத்தனைக்கும் 6 மில்லியன் பலஸ்தீன மக்கள் உலகம் முழுக்கவும் அகதிகளாக சிதறி இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்ததுக்கு பிறகும். அப்போ உண்மையான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் அங்கே அறிமுகமாகிறதுக்கு முன்பு உலகத்தில் இப்போ ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி தான் இஸ்லாத்துக்கு முந்தி வந்த மதங்கள். அப்ரஹாமிக் ரிலிஜன் தான் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி எல்லாமே அப்ரஹாமிக் ரிலிஜன், இப்ராஹிம் நபியின் ஊடாக வந்த விஷயங்கள். அப்போ உண்மையில் என்ன நடக்கின்றால், மிக நீங்கள் சொன்னது போல் ஈஜிப்டிலே தான் யூதர்கள் இருந்தார்கள், ஒரு சிறுபான்மை சமூகமாக. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பாரோ என்று சொல்லக்கூடிய ஃபராயின்கள் என்று சொல்லுவோம் நாங்கள் அரபில். அதாவது இன்றைக்கு இருக்குதான் இப்போ ஃபிரௌனுடைய சடலம் இன்றும் இறைவனால் காக்கப்படுகின்றது. உலகத்தில் பலர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அதை பார்த்துட்டேன்டா இத்தனை ஆண்டுகளாக ஒரு மனுஷனுடைய உடல் பாதுகாக்கப்படுது. அது குர்ஆனில் இறைவன் சொல்லியிருக்கான், உலகம் அழியும் வரை உன்னுடைய உடலை நாங்கள் மனித சமூகத்திற்கு அத்தாட்சியாக பாதுகாப்போம் என்றால், நான் தான் இறைவன் என்று சொன்ன ஒரே ஆள் தான் அந்த ஆள். அப்போ அந்த காலத்தில் அந்த ஃபராயின்கள், இந்த ஃபாரோக்கள் யூதர்களை கடுமையாக சித்திரவதை செய்தார்கள், வதை செய்தார்கள், அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். என்பது ஒரு இனம், அது ஒரு டினஸ்டி, அது ஒரு ரூலிங் டினஸ்டி, ஒரு ஆட்சி குலம். அப்போ அது ஒருவர் அல்ல, அது ஒரு டினஸ்டி. எத்தனையோ ஃபிரௌன்கள் வந்திருக்கின்றார்கள், அதில் ஒருவர் தான் மூசாவோடு சண்டை போட்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த சமூகத்திற்கு மூசா வந்து ஒரு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மூசா ஒரு கட்டத்தில் மூசாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்போ இவ்வளோ அநியாயம் அடக்குமுறைகள்லாம் இந்த ஆள் செய்கிறான் ஃபிரௌன், நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கோ. அது என்னன்னு கேட்டால், எகிப்தினுடைய அந்த பலஸ்தீனத்துடைய எல்லையாக இருக்கின்ற சினாய் அதோடு பலஸ்தீனத்துடைய வடக்கு புறம், இப்போ அன்றைக்கு இருக்கின்ற சிரியா லெபனான் போர்டர் பக்கம் இருக்குது இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல், அந்த பக்கம் நீங்கள் சென்று குடியேற்றுங்கள். இதுதான் முதன்முறையாக வரலாற்றிலே யூதர்கள் பலஸ்தீனத்துக்கு வந்த வரலாறு. இப்போ கொஷன் என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி ஒரு மோசஸ் வந்து இவங்களை கொண்டு போய் அங்கே குடியேற்றின நேரத்திலே அந்த மண்ணில் யாரும் இருக்கவில்லையா? இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? கன்னானியவர்கள்ங்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கன்னானியோ மன்னன் மலிக் செடக் என்ற ஒருவர் தான் ஜெருசலம் என்ற நகரத்தை கட்டினார். இவர்கள் போகிற நேரம் அந்த 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 ஜெருசலம் இருக்கின்றது. வரலாற்றில் இப்படி ஒன்று இருக்கிறது. அதாவது யூதர்கள் அங்கு சென்று குடியேறினதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, பபிலோனிய மன்னன் இந்த நாட்டை கைப்பற்றுகின்றான். எதை? நாடல்ல, ஒரு நாடுன்றது 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் உலகத்தில் வந்துச்சு. அதுக்கு முந்தையெல்லாம் தேசங்கள், ரீஜன், பிராந்தியம், அதை கைப்பற்றுகிறார். கைப்பற்றி யூதர்களை என்ன செய்கிறார்? பபிலோனியாவுக்கு நாடு கடத்தி போகிறார். பபிலோனியாங்கிறது என்ன? இப்போ இருக்கின்ற மெசபத்தேமியா, ஈராக், இந்த பிராந்தியம், அங்கே கொண்டு போய் அடிமைகளாக, ஸ்லேவ்ஸாக கொண்டு போகிறார். அப்போ எகிப்திலிருந்து சினாய்க்கும் வடக்கு பலஸ்தீனத்துக்கும் வந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டு இங்கே போகிறார். பிறகு பாரசீக மன்னர் சைரஸ் என்ன செய்கின்றார்?
இதை கைப்பற்றுகிறார். எதை? பலஸ்தீனத்தை. அவர் சொன்னார் நீங்கள் வந்து குடியேறலாம் என்று. ஆனால் இவள் குடியேறவில்லை. பிறகு சைரஸ் மன்னனிடமிருந்து ரோமானிய மன்னன் அதை கைப்பற்றுகின்றான். இந்த பலஸ்தீனத்தை பார்த்தீங்கன்னா வரலாற்று நடுகிலும் பினிசியர்கள், பபிலோனியர்கள், ரோமானியர்கள், கிரேக்கர்கள், பாரசீகர்கள் என்று மாறி மாறி அதை கைப்பற்றி வந்தே கொண்டே இருந்திருக்கிறார்கள். சரியானே? இப்போ இப்படி பபிலோனியருக்கு போனவர்கள் திரும்பி அங்கே வந்து குடியேறவில்லை. அப்போ என்ன நடந்திருக்கின்ற வரலாற்றில் மோசஸால் குறிப்பிட்ட காலம் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டார்கள். வடக்கில் அவர்கள் எந்த அளவுண்டா செல்வாக்கு பெற்று ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். ஏன்னால் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பை யார் கைப்பற்றி அதில் தான் செல்வாக்குள்ளவனாக இருக்கிறானோ அவன் தன் மைட்டை பவரை பயன்படுத்தி நான் இதில் ஆட்சியாளன் என்று சொல்லி டெக்ளேர் பண்ணலாம். தேச அரசுகளோ சர்வதேச சட்டங்களோ அப்படி ஒன்றும் அங்கே இருக்கல. அப்படியெல்லாம் இருந்தவர்கள் தான் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நாடு கடத்தப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பலஸ்தீன உறவு அவர்களுக்கு இல்லாமல் போய்த்து. ஆனால் இந்த பபிலோனியாவுக்கு வந்தவர்கள் திரும்பி ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் பலஸ்தீனத்துக்கு மீண்டு செல்லாமல் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா, போலந்து, ஹங்கேரி, பெலாரஷ்யா, ஜெர்மன் மேற்கு ஐரோப்பா இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இடம்பெயர்கிறார்கள். இப்போ இடம்பெயர்ந்து கொண்ட நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு கருத்து அவர்கள் உருவாக்கினார்கள். என்னென்று கேட்டால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் தான் இந்த பலஸ்தீனத்தில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டால் முழு உலகமும் கவனிக்க வேண்டிய விஷயம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள உறவு அப்படின்னு சொன்னால் கடவுள் உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்கு இறை தூதர்களை அனுப்பினான் தானே. 1,24,000 எங்களோட நம்பிக்கையின்படி. அந்த இறை தூதர்களில் அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 95% எங்கே பிறந்து வளர்ந்து பிரச்சாரம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பலஸ்தீனத்தில். ஏனென்றால் உலக ஜியோகிரஃபியில் பலஸ்தீனம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இது மூன்றுக்கும் மத்திய இடத்தில் தான் இந்த பலஸ்தீன் இருக்கின்றது. அப்போ அங்கிருந்து தான் வானலோகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தான் மேலுக்கு போனார்கள். மிஹ்ராஜ் பயணம். உண்மையிலே மூசா நபி, தாவூத் அது மாதிரி கிங் டேவிட் என்று அவர்கள் அதை சொல்வார்கள், சொலமன் என்று சொல்கிற சுலைமான், மோசஸ், ஈசா பெத்லஹேமில் பிறந்திருக்கிறார். இந்த எல்லா நபிமார்களும் இறை தூதர்களும் வாழ்ந்த இடம் அது. இப்போ இவங்க 18ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்த இயக்கம் ஜயனிசம் என்று சொல்வார்கள். உலகம் ஊழாக சிதறி கிடக்கின்ற யூதர்களுக்கு எங்களுக்கு பலஸ்தீனத்தில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். ஏன் ஜயன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்றால் ஜெருசலத்தில் ஒன்று ஒரு மலைக்குன்றின் பேர் தான் ஜயன். அப்படின்னா யூதர்களுடைய வழிபாடு அங்கே தான் நடந்தது. எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிதான் அப்ரஹாம், மோசஸ், அது மாதிரி டேவிட், சொலமன். இவெல்லாம் எங்கே வாழ்ந்தார்கள்? யாக்கூப் எடுக்கிறது இல்லை, யாக்கூப் தான். இஸ்ராயில் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? யக்கூப் நபி இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அதைத்தான் அவள் இஸ்ரவேல் என்று வைத்தார்கள். அப்போ இந்த நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. நாங்கள் மோசஸால குடியேற்றப்பட்டதும் இங்கே தான். எனவே எங்களுடைய பூர்வீகம் இதுதான் என்றுதான் அவர்கள் வரலாற்றிலே உரிமை கோருகிறார்கள். ஒரு வகையில் வரலாற்றை மிக நேர்மையாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யூதர்களுக்கும் ஒரு உரிமை அந்த இடத்துல இருக்கி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துக்கான உரித்து என்பது ஒரு குறிப்பிட்ட காலம், யார் உங்களோட ஒரு காணி இருக்கிறது, இடம் இருக்கிறது, குறிப்பிட்ட காலம் உங்களுடைய பரம்பரையில் யாரும் இருக்கவில்லை என்றால் அது யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு. அதான் பலஸ்தீன மக்களுடைய நிலைப்பாடு. இப்போயும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1967 யுத்தம், 3வது அரபு இஸ்ரேல் போரிலே இஸ்ரேல் கைப்பற்றிய நிலங்கள், அந்த எல்லைகள், இஸ்ரேல் 67க்கு முந்தி எப்படி இஸ்ரேல் இருந்துச்சோ அந்த இஸ்ரேலில் நீங்கள் இருக்கலாம் யூதர்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 67 கைப்பற்றப்பட்ட நிலப்பிராந்தியம் பலஸ்தீன மக்களிடம் கையளிக்கப்பட்டு 2 நாடுகள், 2 ஸ்டேட்டஸ் சொல்யூஷன், அதுதான் உண்மையான தீர்வு. ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் யோசிக்கணும். இப்போ எல்லா 63 லட்சம் யூதர்கள் வாழ்கின்ற ஒரு நிலத்திலிருந்து அவர்களை பிடுங்கி வீச முடியுமா? சும்மா ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்ப்போமே, அது நடக்காது. பலஸ்தீன மக்கள் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கிறார்கள். ஆனால் இம்ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு யோசிக்கிறார்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள். கோல்டா மேயர் 1960களில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த பொம்பளை, அயன் லேடி ஆஃப் இஸ்ரேல்னு சொல்வார்கள். அவர் நியூயார்க் டைமுக்கு ஒரு கட்டுரை எழுதினார். அதில் கட்டுரையில் அவர் போட்டுறார் ஒரு விஷயம் என்னென்னா, there was no such thing as Palestinians. என்ன சொல்கிறாருண்டா,
எங்களுடைய யூத மக்கள் பலஸ்தீன மண்ணில் கால் பதிக்கின்ற போது பலஸ்தீனர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாமான் அங்கு மொத்தமாகவே இருக்கவில்லை. ஒரு வரலாற்று உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? வரலாற்றில் நாங்கள் தான் முதலில் போய் குடியேறினோம் என்று சொல்கிறதுக்கு இவர்கள் கைப்பற்றிய அணுகுமுறை மொத்தமாகவே அங்கே மனித குலமே இருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்து உலக வரலாற்றை திரித்து விட்டார்கள். அது சமீபத்தில் ஒரு அற்புதமான நூல் வந்திருக்கு. என்னென்னா, இரும்பு துப்பாக்கி உருக்கு ஜேம்ஸ் என்ன சொல்லுவோம், ஜேம்ஸுக்கு கிருமி, துப்பாக்கி உருக்கு கிருமி. அற்புதமான ஒரு புத்தகம். இது அருமையான ஒரு புத்தகம். அமெரிக்கவரால் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் அது எந்த அளவு முக்கியமான புத்தகம்னு சொன்னால், ஒரு அமெரிக்க ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு ஆள் கேட்குறார், ஒரு மீடியா பர்சன், சார் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட வீடு ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிடும், தீ பரவிடும் வச்சுக்கொள்ளுங்க சார். உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக பெருமதியான ஒரு சாமானத்தை நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு எடுப்பீங்க. அது என்ன சார் எடுப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த புத்தகத்தை தான் நான் எடுப்பேன். ரைட், அவ்வளவு பெருமதியான புத்தகம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனித குலம் முதலில் குடியேறியது ஆப்பிரிக்காவில் தான் என்பதுதான் இதுவரைக்குமான வரலாற்றியல் ஆய்வுகள், மானிடவியல் ஆய்வுகள், எல்லா ஆய்வுகளும், மொழியியல் ஆய்வுகள் எல்லாம் நிரூபிக்கிற உண்மை. இதை கேள்விக்குட்படுத்துகின்றார் ஜெராட் டயமன் என்ற அதனுடைய நூலாசிரியர். அவர் சொல்கிறாரு, அவர் பப்புவா நியூகினியாவிலே தங்கியிருந்த நேரத்திலே ஒரு பப்புவா கியூனியா ஒரு சாதாரண விவசாயி கேட்டிருக்கிறான் அந்த ஜெராட் டயமனிடம், சார் உலக நாகரிகத்துக்கு பங்களித்தவர்கள் எல்லாரும் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்கள் என்று தான் எங்களுக்கு சொல்லித்தாராங்கள், படித்து தாராங்கள், எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆசியன் ஆப்பிரிக்கன் இதுக்கு ஒன்றும் செய்யலையா சார் என்று அவர் யோசிக்கிறார். இப்போ ஒரு முக்கியமான கேள்விதான். ஏன்னா எங்களோட பாடப்புத்தகத்தில் வரலாற்றிலாம் இப்படி தான் எழுதி வச்சிருக்கிறோம், அப்படி இருக்க இயலாதே, ஏதோ இது இவண்ட கேள்வி ஒரு முக்கியமான சொல்லி என்ன செய்கிறாருன்னா, பப்புவா நியூகினியாவில் இன்னும் 15 ஆண்டுகள் தங்கியிருந்து ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை எழுதிக்காரு. 600 பேஜ், தமிழ் கூட வந்திருக்குது. அருமையான புத்தகம். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், உலகத்திலே மனிதன் முதலில் குடியேறிய முக்கியமான ஒரு பிராந்தியம் தான் ஈரோ ஏசியா. அதில் ஒன்று ஜெரிக்கோ என்ற இடம். அது எங்கே? பலஸ்தீனத்தில் இருக்கு. அந்த ஜெரிக்கோ என்ற இடத்தில் குடியிருந்த மக்கள் கோதுமையை ஒரு உணவு பயிராக பயிரிட்டு உண்டு வாழ்ந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சீனாவில் சீனர்கள் கோதுமையை உணவு பயிராக கருதி சாப்பிட தொடங்கினார்கள். அதுவரைக்கும் அது சீனர்களால் ஒரு காட்டுப்பயிராக மட்டும்தான் கருதப்பட்டு வந்தது. எப்போ? இது 15000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறார் ஜெராட் டயமன். 15000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெரிகோவிலும் பலஸ்தீனத்திலும் மக்கள் இருக்கு என்று சொல்லி ஜெராட் டயமன் சொல்கிற நேரம், கோல்டா மேயர் லேடி என்ன சொல்கிறா, எங்களுடைய மக்கள் 18ஆம் நூற்றாண்டில் வந்து குடியேறும் வரைக்கும் அந்த நிலம் தரிசாகவும் மலேரியா உள்ளதாகவும் சதுப்பு நிலமாகவும் ஆளரவம் அற்றதாகவும் இருந்தது அப்படிங்கிறாரு. ஆகவே வரலாற்றிலே இதுதான் உண்மை. அதாவது பலஸ்தீன மக்களுடைய விஷயம் என்னென்னா, இடைக்காலத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்துவிட்டு போனீங்கள், அப்படி உங்களுக்கு இங்கே தான் உரிமை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை உங்களோட நாடாக பிரகடனப்படுத்தி வாழுங்க. ஒட்டுமொத்த பலஸ்தீனத்தையும் உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம். உலகம் முழுக்கவும் ஐரோப்பிய நாடுகளில் ஆன்டிசெமிட்டிசம், யூத எதிர்ப்பு கடுமையாக போன நேரம், பல லட்சம் மக்களை ஹிட்லர் கொன்ற நேரம், முழு ஐரோப்பாவிலும் யூத வெறுப்பு ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாறிய இந்த நேரம், அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அடைக்கலம் கொடுத்தது யார்? ஒட்டோமன் எம்பையரின் கீழே இருந்த நாடுகளும் ஸ்பெயினை முஸ்லீம்கள் 600 ஆண்டு காலம் ஆட்சியது நேரத்தில் பாதுகாப்பாக வாழ்ந்தவர்கள். அதுதான் அவர்கள் பலஸ்தீனத்தை தெரிவு செய்கிறதுக்கான முக்கியமான காரணமும். இப்போ என்ன விஷயம்ண்டா, நான் சும்மா கேட்குறேன், மத்திய கிழக்குன்றதில் யார் இருக்கிறா? அரேபியர்கள். என்ன மதம் இருக்குது? இஸ்லாம். என்ன கலாச்சாரம்? அரேபிய கலாச்சாரம். அந்த முழு பெல்ட்டும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு சம்பந்தமில்லாத ஒரு மதம், சம்பந்தமில்லாத ஒரு மொழி, சம்பந்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மக்கள் குழுமம் எப்படி அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள்? ஏன் குடியமர்த்தப்பட்டார்கள்? வை? ஐரோப்பாவுக்கு தலையடியாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் மத்திய கிழக்கில் கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? யூதர்களை குடியேற்றினார்கள். இவங்க நமக்கு தொல்லை, அவ்வளவுதான் விஷயம். தொல்லை பல வகையிலே தொல்லை என்றால், முதலாம் உலக மகாயுத்தத்தினுடைய நிறைவின் பொழுது உதுமானிய பேரரசின் அந்த காலப்பகுதியில் அந்த மன்னர் ஏமாற்றப்பட்டார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அல்லவா? யார் மன்னர்? அப்போது துருக்கி அப்துல் ஹமீத் சுலைமான். ஆம்,
சுலைமான் அப்துல் ஹமீத். அவர் ஏமாற்றப்படவில்லை. அவரிடம் இது என்ன நடந்தது? அளிக்கப்படுகிறது. அதாவது 1900 எங்களுக்கு தெரியும் ஒட்டோமன் எம்பையரை கவிழ்க்க வேண்டும் என்பதில் ஐரோப்பா மிக குறியாக இருந்தது. பலஸ்தீன மக்களுடைய ஆதரவு பலஸ்தீனம் ஒட்டோமன் எம்பையர் கீழே தான் இருந்தது. உலகத்தினுடைய கால்வாசி பகுதி, நாட் ஓன்லி அரப் கண்ட்ரீஸ், யூரோப், அந்த ஆப்பிரிக்காவில் வட ஆப்பிரிக்கா முழுக்க, தூனிசியா, லிபியா, அல்ஜீரியா எல்லாம் ஒட்டோமன் எம்பையர்களே தான் இருந்தது. வளமான நிலப்பிராந்தியம், பொருளாதாரத்தில் பலம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் பலம், எல்லா மொழிகளை பேசுகிற மக்களும் முஸ்லீம்களும் ஒரு தலைமைத்துவனுக்குள்ளே இருக்கிறார்கள். 600 ஆண்டு காலம், 38 ஆட்சியாளர்கள், 3 கண்டத்திலும் இந்த ஆட்சி இருக்கிறது. இதை தொடரவிடக்கூடாது என்று 18ஆம் நூற்றாண்டின் நடுவரை கூறில் 5000 ஸ்பையை பிரிட்டன் பயிற்றுவித்து இதை எப்படி உடைக்கலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தார். இருக்கிற நேரம்தான் இந்த முதல் உலகப் போரில் ஜப்பான்ட ஜெர்மன்ட பக்கம் இந்த துருக்கி சாய்ந்த நேரம். இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி நேச அணிகள் என்ன செய்தது? இந்த அணியை தோற்கடித்தது. தோற்கடிக்கிற நேரமே என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த பிரிட்டனும் பிரான்ஸும் சேர்ந்து ஒட்டோமன் எம்பையருக்குள்ளே இந்த வளமான நிலங்களை தங்களுக்குள் பங்கு போட்டு கொள்ள வேண்டும் என்று ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை பிரிட்டனும் பிரான்ஸும் செய்தார்கள். ரைட். அந்த ரகசிய ஒப்பந்தத்திலே தான் இன்றிருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளுடைய தேச அரசுகளுடைய எல்லைகள் போடப்பட்டன. இன்றும் அதான் எல்லை. நீ பாருங்க, பிரெஞ்சுக்காரன் அப்போ கேட்டான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு முதலாம் உலகப் போர் முடிகிறதுக்கு முதலாம் உலகப் போருக்கு முன்னுக்கே ரகசிய ஒப்பந்தம் நடந்துட்டு, சரியா? ஆனால் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அப்போது இருந்த அந்த நிலப்பகுதிகள் அவர்களின் தனிநாடாக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இருந்திருக்கிறார்கள். யாரு? பலஸ்தீனமும் சரி, ஏனைய அரபு பிராந்தியங்களில் போடுகிற அந்த எல்லைக்குள் அந்த விருப்பத்தையும் அந்த நிர்பந்தத்தையும் உருவாக்கியது பிரிட்டன். எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அந்த 5000 ஸ்பையும் வந்து என்ன செய்யாங்கண்டா, அரபுவாதம், பாரசீகவாதம், துருக்கியவாதம், இதை பர்போஸ்லி என்ன செய்கிறாங்க? பரப்புகிறாங்க. அரப் நேஷனலிசத்தை கொண்டு வருகிறார்கள், பேன் அரபிசத்தை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் பிரிட்டன் செய்த மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சிகள். அந்த சூழ்ச்சிகள் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் பலித்தது எப்படி என்றால், ஒட்டோமன் எம்பையருடைய கடைசி காலத்தில் வந்த ஆட்சியாளர்கள் பலவீனமானவர்கள். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி இந்த பிளவுகள் ஏற்படுத்தப்படும். அப்போ யுத்தம் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ்காரன் என்ன செய்தார்? எனக்கு ஈராக் வேணும், பலஸ்தீன் வேணும் என்று சொன்னார். ரைட், நீ எடுத்துக்கொள்ளும் ப்ரொடெக்டரேட் என்று சொன்னார்கள். அதாவது அந்த முதலாம் உலக யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருக்கின்ற அந்த நாடுகளை பங்கு போட்டுக்கொள்கிற ஒட்டோமன் எம்பையரை பங்கு போட்டுக்கொள்வதற்கு நடந்ததுதான் முதலாம் உலகப் போரே. முதலாம் உலகப் போர் வந்தது காரணம், அங்கே ஜார்மன்னன் கொல்லப்பட்டான், ரஷ்யாவில் அதெல்லாம் பொய்யான கதைகள். உண்மையான கதை என்ன தெரியுமா? ஒட்டோமன் எம்பையரும் நிறைய எண்ணெய் வளம் கொண்ட ஏரியாஸ் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது, இவங்கள ஒத்துமையாக இருக்கக்கூடாது, ஒன்றுபட்ட உலகம் இருக்கப்படாது, இதை பிரிக்கணும், பிளவுபடுத்தணும், வளங்களை சூறையாடணும். அதுக்குரிய கேம் தான் முதல் உலகப் போர். உண்மையான சரித்திரம் அதான். யுத்தம் முடிஞ்ச கையோட பிரெஞ்சுக்காரன் சொன்னால் எனக்கு லெபனான் வேணும், சிரியா வேணும் என்று சொல்லி, பிரிட்டிஷ்காரன் செஞ்சான் எனக்கு ஈராக்கும் பலஸ்தீனும் வேணும்டான். இப்போ இந்த எபிசோட் நடக்கிறதுக்கு முன்பாகவே 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்திலேயே யூதர்கள் என்ன செய்தாங்க? 18ஆம் நூற்றாண்டில், அதாவது தங்களுக்கு ஒரு நாடு வேணுங்கிற முடிவு எடுத்துக்கொண்டு ஒட்டோமன் எம்பையர் அப்துல் ஹமீட்ட போய் சொன்னாங்க, எங்களுக்கு பலஸ்தீன உலகத்தில் எங்களுக்கு இருக்க இடம் இல்லைப்பா, பலஸ்தீனத்தில் குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் தாங்க, நாங்கள் உங்களோட வெளிநாட்டு கடை நடப்போம், இராணுவத்தில் நாங்கள் சேர்ந்து சேவை செய்வோம், மேலதிகமாக உங்களுக்கு பெரிய ஒரு தொகை பணமும் நாங்கள் இத்தனை கோடி திர்ஹம் எல்லாம் தருவோம். அந்த ஆள் சொன்னார், இங்கே பாரு, இது என் எம்மட வாப்பட சொத்து இல்லை, இது முழு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்து. நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து குடியேறதுக்கு இடம் கேட்பீங்க, நாளைக்கு மொத்தமாக இதை பிடிச்சிருவீங்க, உங்களை எனக்கு நம்பலா. ஆனபடினால் நான் உசுரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பலஸ்தீனத்தில் குடியேற நான் இடம் தர மாட்டேன். இப்போ பிரிட்டிஷோடு என்ன செய்கிறார்கள்? ஜைனிசம் சேர்ந்து ஒர்க் பண்ணி முதல் உலகப் போரில் ஒட்டோமன் எம்பையரை தோற்கடித்து விட்டு பிரிட்டனுடைய ப்ரொடெக்டரேட்டராக பலஸ்தீனத்தை கொண்டு வந்தால் பிரிட்டனுடைய ஆதரவோடு நாம் இந்த நாட்டில் குடியேறலாம். ரைட். இப்போ 17ஆம் ஆண்டு பெல்ஃபோர் டெக்ளரேஷன் ஒன்று வருது. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்த தங்களோட ப்ரொடெக்டட் கண்ட்ரோலுக்கு இருக்கிற பலஸ்தீனுக்கு பொறுப்பாக இருந்தவருடைய பேர் ஆத்தர் பெல்ஃபோர். அவர் 1917ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை விட்டார். என்னென்றால், கிழக்கு ஐரோப்பாவில் சிதறி கிடக்கின்ற எல்லா யூதர்களும் பலஸ்தீனத்துக்கு வந்து குடியேறலாம். இப்போ அலையாக வாராங்க. இப்போ பலஸ்தீன மக்கள் எதிர்த்தார்கள். ஆனால் காணிகளை கொடுத்தவரும் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அந்த காணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாங்கினார்கள். அதாவது இன்டர்நேஷ்னல் ஜூஸ் லேண்ட் ஃபண்ட் ஒன்று உருவாக்கி ஐரோப்பாவில் வாழ்கிற யூதர்கள் இங்கே காணி வாங்குறோன்னா நாங்கள் உங்களுக்கு கடன் தருவோம், மானியம் தருவோம்னு வந்து அப்போ பலஸ்தீன மக்களுக்கு விளங்குது, தாரோ நம்மளோட நிலத்தை அதிகம் வாங்குறான்னு. அப்போ எதிர்த்து போராடுற நேரம் பிரிட்டிஷ்காரன் செஞ்சான்,
படைப்பலத்தை இறக்கி பலஸ்தீன மக்களுடைய பலஸ்தீன பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? பிரிட்டன். காஷ்மீர் பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? பிரிட்டன். ரோஹிங்கிய முஸ்லீம்களுடைய மூல காரணம் யாரு? பிரிட்டன். எல்லாம் பிரிட்டன். பிரிட்டன் உருவாக்கிய பிரச்சனைகள். இப்போ நீங்கள் பாருங்கள், பிலிப்பைன்ஸில் மோரோ என்ற ஒரு பிரதேசம், அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. மெயின் காரணம் பிரிட்டன். அது மாதிரி தாய்லாந்தில் உள்ள பட்டாணி முஸ்லீம்களுடைய பிரச்சனை பிரிட்டன். பிரிட்டனுடைய ஏகாதிபத்திய நலன்களுக்கு ஏற்ப இப்போ காஷ்மீர்ன்றது வரலாற்றில் ஒரு தனித்த சுதந்திரமான ஒரு கிங்டம். இவர்கள் இந்தியாவோடு அதை இணைச்சி ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு ஒரு இந்து மன்னருக்கு இத்தனையோ டாலர்களுக்கு பிரிட்டிஷ்காரன் அதை விற்றுப்பட்டு போனான். ஒரு சால்வைக்கும், ஒரு காஷ்மீர் சால்வைக்கும் அந்த என்ன இந்த எத்தனை 2000 எத்தனை டாலருக்கும் அதை விற்றுப்பட்டு போனேன். அது மாதிரி தான் இந்த பிரச்சனை. என்ன இந்த அரக்கான் பிரச்சனை. அரக்கான் வாஸ் இண்டிபெண்டன்ட் கிங்டம் இன் த ஹிஸ்ட்ரி. அதை என்ன செஞ்சால் பிரிட்டிஷ்காரன் மியன்மார் ஆட்சி செய்கிற நேரம் அரக்கானை சேர்த்து ஆட்சி செஞ்சு போட்டு அவன் பெய்தான். பிறகு வந்து அரக்கான் இந்த மியன்மார் ஆட்சியாளர் என்ன செய்தார்கள், அரக்கானை தங்களோட ஒரு மாநிலமாக மாற்றி ரக்கைன் அர்கானுல் இஸ்லாம் அந்த அந்த இடத்துக்கு பேர் வந்தது எப்படி தெரியுமா? அர்கானுல் இஸ்லாம். அது கடைசியில் ரக்கைனாக மாற்றி இன்றைக்கி வேரோடு பிடுங்கி வீசப்பட்டான். சைனாவுடைய ப்ரெஷர். ஏனென்றால் ரெக்கைனில் நேச்சுரல் கேஸும் எண்ணெய் வளமும் இருக்குது. அதுதான் தூக்கி பங்களாதேஷ் கோக் பசாருக்கு வீசி விட்டு உலகம் எல்லாம் இன்றைக்கு அகதியாக உலகத்தில் ஒரு மனித கூட்டம் எனக்கு கால் வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு இடம் இல்லாமல் அலையுதேப்பா. அதான் ரோஹிங்கியர்கள். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் பிரிட்டன். கடைசியில் அந்த நாட்டை இப்போ அமெரிக்கா பொறுப்படுத்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறான். வரலாற்றை நாங்கள் மிகச்சரியாக படித்தோம்னால் பலஸ்தீனத்தில் வாழுகின்ற கன்ஆனியூன்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய நாடு தான் அது. அதெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். நீ இடையில வந்து குடியேற்று இடையில நாடு கடத்தப்பட்ட அகதி என்ன ஸ்லோவஸாக நீ போயினா நீ திரும்பி வரல. நீ அப்படி வந்து வாழ்றன்னா அந்த வடக்கில் ஒரு உனக்கு உள்ள 67க்கு முன்னுக்குள்ள இடத்துல நீ வாழப்பா. அடுத்த பகுதி எனக்கு வேணும். குறைஞ்சது 2 ஸ்டேட்ஸாக வேணும். பலஸ்தீன் என்ற ஸ்டேட்ஸை விட்டு போட்டு ஒரே ஸ்டேட்ஸ் தான் என்று நீங்கள் போனோம்னா நாங்கள் விட மாட்டோம். இதான் அவங்களோட நிலைப்பாடு.